பனி பெய்யறதுக்கு அதுக்கும் இழுத்து போத்தி தூங்கலான்னு பார்த்தா காலையிலேயே தோட்டத்துக்கு வர வச்சுட்டாங்க காய்ஸ். சுற்றி மரங்கள் இருக்கனால ஒன்றுமே பண்ண முடியல, குளிர் ஓவராக இருக்கு. என்னதான் குளிர்னாலும் பார்க்குற வேலையை பார்த்து தானே ஆகணும். நம்ம மாடெலாம் தண்ணி விட்டு தீனி அள்ளி போட்டுட்டு இந்த வருஷம் மழையும் ரொம்ப கம்மி. அதனால் கேணிலாம் ஊற்றல, போர் தண்ணி விட்டு தான் பாய்ச்சிட்ருக்கு. அதனால் போர் மோட்டர் போட்டு விட்டேன், தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சு. 23 கிலோ கொய்யாக்கா ஆர்டர் வந்துச்சு. சரி அறுப்பமேன்னு சொல்லி அறுக்க கிளம்பியாச்சு. இந்த வருஷம் மழை லேட்டாகி பெய்யவும் காப்பெல்லாம் கரெக்டாக இல்லை. கொய்யாக்காயிலையும் சரி சப்போட்டாலையும் சரி காப்பு கம்மி தான் இந்த வருஷம். இன்றைக்கி இந்த கொய்யாக்கா இருக்கிறதுலேயே டைம் சரியாக போச்சு. ஆடு மாடெலாம் மேய்ச்சலுக்கு வெளியில் ஓட்டு போக முடியல. கடைசியாக அறுத்ததை இடம் வச்சா 24 வந்துருந்துச்சு. அப்புறம் நம்ம நேற்று அறுத்து போட்ட தட்டையை ஒரு 2 கட்டு கட்டிட்டு போடலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. நம்ம கூடவே ஒருத்தன் நிற்கிறான் பாருங்கள், இவன் ஒருத்தன் தான் நம்ம கூடவே இருக்கேன். எப்போ போன்னு விரட்டினாலும் கூடவே இருப்பான், எங்கேயுமே போக மாட்டான். அறுத்த தட்டையை கொண்டு போய் மாட்டுக்கு போட்டு அறுத்த கொய்யாக்கா கொண்டு போய் கடையில் கொடுக்க கிளம்பியாச்சு. அவ்வளோதான், என்னோட டே முடிஞ்சுச்சு. ஓகே காய்ஸ், பாய்.